சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்பு இனிதே தொடர்கின்றது. என்ன செய்வது என்று அறியாத திகைத்து போயிருந்தார்கள் அல்லவா நேற்று. பிற நாட்டு மன்னர்களின் வாரிசுகளும் இந்நாட்டு மன்னரின் வாரிசுகளும் அங்கே சிறைச்சாலைக்குள் யாவரும் இல்லை. இருக்கும் கைதிகள் எல்லாம் தலைமறைவாகிவிட்டார்கள். சிறைச்சாலையே வெறிச்சோடி கிடக்கின்றது. அவர்கள் எங்கு சென்றார்கள் என யாருக்கும் தெரியவில்லை. மக்களோடு மக்களாக அவர்கள் கலந்து கலவரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வண்ணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இது எப்படி சரி செய்வது என்று இளம் வயது முடிசூடி கொண்ட மன்னர்களின் மகன்கள் அல்லவா, யாவருக்கும் சரியான அணுகுமுறை தெரியவில்லை. குழம்பி போய் பெருத்த கவலையோடு இருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக வருகிறார்கள். இவர் இந்த மன்னரின் மிக மிக நேர்த்தியான மன்னர் அல்லவா. இந்த மன்னரின் அப்பாவிடம் இவர்கள் அனைவரும் வருகிறார்கள். வந்தவுடன் என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை. மன்னா, எங்களை எப்படியேனும் நீங்கள் காப்பாற்றுங்கள். எவரெவரோ செய்த தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள எப்படி முடியும் என சொல்கிறார். அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீங்கள் சிறைச்சாலைக்கு சென்று நீங்கள் பார்த்தீர்களா என உரைக்க கேட்கிறார். பார்த்து விட்டோம். அங்கு ஒரு கைதிகளும் இல்லை. பிடித்து வைக்கப்பட்டிருக்க அந்நாட்டு முன்னாள் மந்திரிமார்கள் நிகழ்காலத்து மன்னர்களும் இல்லை என சொல்கிறார்கள். சற்றே நம் தேசத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுங்கள். பெருத்த மக்கள் கூட்டத்தையும் அனைத்தும் வீடுகளில் யாரும் இருக்கக்கூடாது. அனைவரும் ஒரு கோப்பாக வந்துவிட வேண்டும் என சொல்கிறார். சற்றே அதுபோல் தகவல்கள் ஊர்களுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. அனைவரும் ஓர் இடத்தில் பெருத்த கூட்டங்களாக கூடுகிறார்கள். அதில் மன்னர் இந்த வயது மூப்பு காரணமாக ஆட்சியில் இருந்து விலகி கொண்ட மன்னர் அங்கே உள்ளே வருகிறார். வந்தவுடன் என்ன நடக்கப் போவது என்று யாருக்கும் தெரியாது. சற்றென்று மக்களிடையே ஒரு உரையாற்றுகிறார். நீங்கள் இதுவரை பார்த்திடாத முகங்கள், உங்களுக்குள் ஐயங்கள் ஏற்படுத்தும் விதங்களாக யாரேனும் இருக்கிறார்களா என உங்களுக்குள் ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் சற்றென்று எங்களிடம் வந்து சொல்லுங்கள். எங்களால் இந்த மன்னர்களால் எதுவும் செய்ய முடியாத தருணங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என மக்களிடம் பார்த்து கோரிக்கை வைக்கிறார். மக்களும் நிச்சயம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறோம் மன்னா என சொல்லி முடிக்கிறார்கள். எப்படி இவர்கள் கண்டுபிடிக்க போகிறார்கள் என அடுத்த